அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கடத்தல்காரர்களுக்கு கார் கொடுத்து உதவிய குற்றச்சாட்டில் கைதாகியிருந்த ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கடத்தல்காரர்களுக்கு கார் கொடுத்து உதவிய குற்றச்சாட்டில் கைதான ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஏடிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏடிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக காவல்துறை பரிந்துரை செய்திருந்த நிலையில உள்துறை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேற்று மாலை நீதிமன்றத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமை விசாரணைக்காக திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து வந்தார்கள். அதன் பின்னர் நேற்று அதிகாலையில 2 மணி அளவில் அவர் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அவரிடம். அதற்கு பிறகு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடைமுறைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் விசாரிக்க வேண்டிய விவரங்கள் குறித்து அவற்றை ஆவணப்படுத்தி அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது குறித்து உயரதிகாரிகளுடன் விசாரணை நடத்திய டிஎஸ்பிக்கள் ஆலோசனையும் அவ்வப்போது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பாக சஸ்பெண்ட் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் தரப்பில் ஆலோசனை சொல்லப்பட்டதாகவும் சட்ட வல்லுநர்கள் தரப்பில் ஆலோசனை சொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி நேற்று இரவே தமிழக காவல்துறையிலிருந்து கைது செய்தால் ஒரு 24 மணி நேரத்தில், அதாவது அரசு அதிகாரிகளை குற்ற வழக்கில் கைது செய்யும் போது ஒரு 24 மணி நேரத்திற்குள் விதிகளுக்கு உட்பட்டவர்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கை அவர்கள் மீது மேற்கொள்ள வேண்டும் என்ற விதிகளின் அடிப்படையில் இவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான பரிந்துரையை தமிழக காவல்துறை வழங்கியிருப்பதாகவும் தற்பொழுது உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதுல ஏடிஜிபி ஜெயராம், அதாவது ஆயுதப்படை பிரிவினுடைய ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதற்கு பிறகு அவரை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அதே வேளையில இவர் அதிகாரியாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல இவருக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரணை நடத்துவதில் சில தயக்கங்களும் இருக்கும். இதற்கு தற்பொழுது அவர் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக இவரிடம் மேலும் விசாரிக்க வேண்டிய விவரங்கள் எதுவும் இருந்தால், அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டிய விவரங்கள் எதுவும் இருந்தால் அது தொடர்பாக அதிகாரிகளை அனுப்பி எஸ்பி அந்தஸ்திலோ அல்லது டிஎஸ்பி அந்தஸ்திலான அதிகாரிகளை அனுப்பி அவரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறுவார்கள் என்றும் அதற்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடைமுறைகள் அடுத்த சிறிது மணி நேரத்தில் தொடங்கும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரை சஸ்பெண்ட் செய்த உத்தரவு என்பது உள்துறை செயலாளர் அந்த உத்தரவை பிறப்பித்து இது தொடர்பாக தமிழக காவல்துறைக்கும் அந்த உத்தரவை அனுப்பியிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.